version of my life. No walking your way, my way. Ain't giving up on my kind of way. In the bay, doing it all alone. This time I show you all my theorem. The clock is ticking and flipping and shaking and breaking, but damn, I'm living. I ain't a smoker, ain't a drink, a dream, don't parade. Ain't a baker, ain't a cannibal, just a human. Welcome to the show, Mothras, BC Bora, Mothras, Mr. Afonso. Welcome back to my channel. So, Burrows will get negative reviews. அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் போட்டிருப்பேன். என்னடா இது படமே நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது, இவன் என்னடா இன்னைக்கே நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க. அந்த ஹெட்டிங் வந்து என்னோட பயம். ஓகே, ஃபஸ்ட்டு அப்டேட் வரும்போதே வந்துட்டு பார்த்தோன்னே லாலேட்டனோட டைரெக்ஷன் அப்படிங்கும் போது நான் வேறு மாதிரி என்னமோ எதிர்பார்த்தேன். என்னடா இது இந்த மாதிரி ஏதோ குழந்தைங்களோட கதை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நான் கன்ஃபியூஸ் ஆகும்போது தான் என்னோட சேனலில் இருக்கிற மலையாளி மக்கள் வந்துட்டு மலையாளி ஃபேமிலி சொன்னாங்க, இது பேசிக்கலாக டார்கெட்டட் அட் கிட்ஸ் தான். இது ஒரு ஃபேரி டேல் மாதிரி, ஒரு சைல்டு ஃபேண்டசி கதை மாதிரி லாலேட்டன் எடுத்திருக்காரு ஆன் அ பிக் ஸ்கேல். சம்திங் லைக் மைடியர் குட்டி சத்தன் அப்படியெல்லாம் ஒரு கதை வந்துச்சு இல்லையா, இது வந்து ஆன் அ பிகர் ஸ்கேல் ஒரு மாதிரி பயங்கர எக்ஸ்பெரிமெண்டலாக லாலேட்டன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. இதில் ஒரு பூதம் மாதிரி வருவார், அவர் கூட வூடுன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும் அண்ட் பிளா 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 எல்லாமே சொன்னாங்க. சரியா? ஸோ அப்போ தான் வந்துட்டு ஓகே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் மைண்ட் செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் பார்த்த விஷயங்கள், ஒவ்வொரு அப்டேட்டும் வரும்போது நான் பார்த்த விஷயங்கள் என்ன பிரம்மாண்டத்தில் அப்படியே ஸ்டன் பண்ணி உட்கார வச்சுன்னு தான் சொல்லிடணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் த ட்ரெய்லர் நீங்கள் பாருங்கள், யூடியூப்பில் அந்த மாதிரி ஒரு வீடியோ நான் பார்த்ததே கிடையாது, நீங்களும் பார்த்துருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம ஸ்க்ரீனில் சினிமா தியேட்டரில் பார்க்கும்போது இந்த 3Dங்கும்போது அப்படி கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறதெல்லாம் பார்க்கலாம். பட் ஆனால் யூடியூப் வீடியோலே வந்துட்டு அந்த ஃப்ரேமை தாண்டி விஷுவல்ஸ் எல்லாம் வந்து நிற்கும். அதுக்கு அகெயின் என்னோட மலையாளி ஃபேமிலி சொன்னாங்க, அது டெக்னாலஜி பேர் ஃப்ரேம் பிரேக் 3D அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜி ஒரு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒரு சாலிட் 3D எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அப்படின்னு சொல்கிறாங்க. இமேஜின் பண்ணி பாருங்க, நம்ம இங்கே பார்க்க மாட்டோம், பட் தியேட்டரில் பார்க்கும்போது அப்படி தெரியும். பட் இங்கேயே இவ்வளோ கிட்ட வருது, அந்த மாதிரி ஃப்ரேம் பிரேக்லாம் பண்ணிட்டு வருதுன்னா தியேட்டரில் என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அது எவ்வளோ பெரிய ஒரு முயற்சி, என்ன மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பாருங்களேன். அண்ட் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் இந்த படத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 19 வயசு பையன், நம்ம ஒரு பையன் லிடியன் நாதஸ்வரம் அவர்கள், அவர் தான் மியூசிக் டைரக்டர். இமேஜின் சம்மன் லைக் லாலேட்டன் அவரோட டைரக்ஷனில் வர ஒரு பிக் பட்ஜெட் ப்ராஜெக்டில் ஒரு 19-year பாயை நம்பி அந்த ப்ராஜெக்டை கொடுக்குறாரு. நான் இது வரைக்கும் சாங்ஸ் கேட்டிருக்கேன், நான் ஒரு 3 to 4 சாங்ஸ் கேட்டிருக்கேன், எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங் மியூசிக். The boy is a world champion. No doubt he's performing this way, but still எத்தனை பேருக்கு வந்துட்டு இந்த விஷயம் தெரியும் தெரியல, நம்ம ஒரு பையன் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன 19-year பையனை நம்பி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ப்ராஜெக்ட் இஸ் ஸ்பெஷல் இன் many ways. ரீசன் நம்பர் 1, சைல்டு ஃபேண்டசி இவ்வளோ பெரிய பிக் ஸ்கேலில் வரது எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சினிமாவில் ரொம்ப குறைவுன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் ரிமெம்பர். சரியா? ஏதோ இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ திஸ் இஸ் ஒன் பாசிட்டிவ் அபவுட் த ஃபிலிம். செகண்ட்லி, இட்ஸ் லாலேட்டன்ஸ் டைரக்ஷன். Thirdly, it's a 19-year-old boy doing music for such a big project and he's absolutely killed it. And frame break 3D அப்படிங்கிற டெக்னாலஜி. ஸோ ஏகப்பட்ட பாசிட்டிவ்ஸ் இருக்கு. இந்த பாசிட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கும்போது வந்துட்டு லாலேட்டன் ஏன் இந்த வீடியோ நான் மெயினாகவே பண்ணுறேன்னா, I wanted to give a clarity to the people who don't know about this project. மேஜர்லி லாலேட்டன் டைரக்ஷன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போயிட்டா வேற மாதிரி ஒரு படம் எதிர்பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக அது வேற மாதிரி இருந்துச்சுன்னா, அது நல்லாவே இருந்தாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகிறது வேற விஷயம் இருக்கும் போது வந்து அது கம்ப்ளீட்டாக டிசப்பாயிண்ட் ஆயிரும் அண்ட் பீப்புள் வெளியே வந்து நெகட்டிவ் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ப்ளீஸ், ஐ வுட் லைக் டு கிவ் அ கிளாரிட்டி ஹியர். திஸ் இஸ் டார்கெட்டட் அட் கிட்ஸ் மேஜர்லி. சரிங்களா? நாட் கிட்ஸுக்கு மட்டும் பண்ணதுங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம், இல்லை மேஜர் அவங்களுக்கு பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம். நம்மளுக்கும் இது ஒரு புது விதமான அனுபவமாக இருக்கலாம், ஒரு புது அட்டெம்ப்ட் ஆன் அ பிகர் ஸ்கேல் அண்ட் நிறைய விஷயங்கள் நாளைக்கு நம்மளை பிரமிக்க வைக்கும் தியேட்டரில். ஸோ மைண்ட் செட் மட்டும் இந்த ஜான்ரா தான் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா, அந்த எதிர்பார்ப்புடைய போனீங்கன்னா படம் டெஃபினட்டாக நம்ம எல்லாத்துக்கும் பிடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. கண்டிப்பாக லாலேட்டன்ங்கும் போது நல்லா தான் எடுத்திருப்பார் அப்படின்னு தெரியும். பட் அகைன் நான் சொன்ன மாதிரி நம்ம வேற ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா நம்ம பொசுக்கு டிசப்பாயிண்ட் ஆயிரும். வெளியே வந்து என்னங்க இது குழந்தைங்களுக்கு எடுத்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா நெகட்டிவ் ஸ்ப்ரெட் ஆயிரும். ஒரு நல்ல புது முயற்சி அகேன் புறக்கணிக்கப்படும், which should not happen அப்படிங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இந்த வீடியோ இஸ் பியூர்லி only to tell you people that expect a
child fantasy or fairy tale kind of a film. அதை மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போங்க and then go have fun, enjoy it. ஒரு புது முயற்சி, ஒரு சால்டான முயற்சி, ஒரு சின்ன பையனோட முயற்சி and லாலேட்டனோட டைரக்ஷன், இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு நல்லா அது உங்க உரிமை. பட் வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிட்டு வேற மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிட்டு தயவு செய்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட வேண்டாம். ஸோ இட்ஸ் இட்ஸ் அ ரிக்வெஸ்ட். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஐ ரியலி விஷ் Burrows hits the right chords of every people. எனக்கு கண்டிப்பாக அடிச்சிருக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பிகாஸ் அந்த முயற்சியே எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குது. ஸோ ஐ டெஃபினெட்லி என்ஜாய் அப்படிங்கிறதுல எனக்கு டவுட்டே கிடையாது. பட் எல்லாருக்கும் அதே மாதிரி ஸ்ட்ரைக் ஆகி Burrows should become a huge hit அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷஸ் சென்ட் பண்ணிட்டு tons of love from Tamil Nadu, from me and from Team Hustler and from Tamil Nadu to you Laletan and the entire team அப்படின்னு சொல்லிட்டு fingers crossed, wishing Burrows hits the right chords and becomes a blockbuster hit. And இந்த மாதிரி இன்னும் புது முயற்சிகள் இன்னும் நிறைய எடுத்து இன்னும் நம்மளுக்கு புதுசாக என்டர்டெயின்மெண்ட்டை நம்ம இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இந்த யூனிவர்சிட்டிக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணிட்டு ஆடியன்ஸ் கிட்டையும் ப்ளீஸ் கரெக்டாக எதிர்பார்த்துட்டு போய் கரெக்டாக என்ஜாய் பண்ணி நல்லா இருந்துச்சுன்னா தைரியமாக நல்லா ஓப்பன் யர் ஹார்ட்ஸ் அண்ட் சே இட் வாஸ் அமேசிங். பிகாஸ் இந்த மாதிரி புது முயற்சிகள் நம்மளுக்கு தேவை. அப்போ தான் நம்மளுக்கு புது கான்டென்ட் கிடைக்கும். ஸோ that's it. That's pretty much it. நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணல, அப்படியே ஃப்ளோவில் பேசினா கரெக்டாக தான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் ஓகே டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோப் சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.